எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விக்டோரியா சீரீஸோட நெக்ஸ்ட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாட்டர்டே மார்னிங். நாங்கள் மார்னிங் எழுந்துட்டு ரூமில் வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2-3 பிளேஸ் வந்து போயிருந்தோம். அதோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் வந்து இதை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் போன பிளேசஸ் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து இப்போ ஒரு பீக்கன் ஹில் பார்க் அப்படின்ற ஒரு பார்க்குக்கு போயிட்டுருக்கோம். அது வந்து டவுன் டவுன் வழியாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ரொம்ப பக்கத்தில் தான் இது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லேருந்து. இதுதான் அந்த பார்க்கு. நாங்கள் ஆல்மோஸ்ட் அந்த பார்க் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் போயிட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பார்க் எப்படி இருக்குது அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நாங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த பிளேசஸ் எங்கெல்லாம் போகணும். இன்றைக்கி சாட்டர்டே நைட்டே வந்து கிறிஸ்மஸ் பரேடு வந்து அங்கே நடந்துச்சு. ஸோ அதோட வீடியோ வந்து நான் தனியாக போட போகிறேன். ஸோ இது வந்து மார்னிங் போன அந்த வீடியோ. இதுக்கடுத்து வேறு ஒரு கேசல் அந்த மாதிரிலாம் போயிருப்போம். அதோட வீடியோஸும் நான் நெக்ஸ்ட் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து இந்த ப்ளே ஏரியாவில் வந்து என்னோடய சன் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். ஸோ இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து அந்த பார்க்கு ரொம்ப பெரிய பார்க் இது. ஸோ ஒன்று ஒன்றா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த ப்ளே ஏரியாவில் வந்து கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அந்த சென்சாரி டாய்ஸ் மாதிரி அவங்க கற்றுக்கிற மாதிரி நிறைய டாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய மியூசிக்கல் டாய்ஸு அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க.
ப்ளே ஏரியாலேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த வாட்டர் ஏரியா இருந்துச்சு. அதில் நிறைய வந்து வாத்து, அப்புறம் அந்த கெனடியன் கூஸ் சொல்லுவாங்க, அது எல்லாமே இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம பக்கத்தில் போகிறோம் அப்படின்னு இப்போ ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம ஃபுட்டு தான் கொடுக்க வரோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அதுங்க எல்லாமே வந்து அந்த தண்ணியிலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிச்சுங்க. வந்துட்டு நம்ம பக்கத்துலேயே கூட ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்துங்க. இந்த பார்க்கில் வந்து ஃபுட்டு வந்து அலோவ் பண்ணுவாங்க போல இருக்குது. நிறைய பேர் வந்து குடுப்பாங்க போல இருக்குது. அதனால நம்மள பார்த்ததும் அதே மாதிரி வந்து எங்ககிட்டயும் வந்து இந்த மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க, ஃபுட்டு வேணுன்ற மாதிரி. நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் அகெயின் எல்லோரும் உள்ள ஐ மீன் இவங்க ஃபுட்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி நினச்சி எல்லோரும் அகெயின் தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த அணிலும் பக்கத்தில் வந்து ஃபுட்டு வேணுன்ற மாதிரியே வந்து பக்கத்தில் வந்து கேட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்ககிட்ட எதுவுமே இல்லை, எங்களுக்கும் தெரியாது. இந்த மாதிரி சில பிளேஸஸில் வந்து ஃபீட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேஸும் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மரத்தோட அந்த கலர்ஸ் எல்லாமே, அந்த மரம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அது கலர்ஸும் வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சு. உண்மையாகவே இந்த இந்த டைமில் நாங்கள் பார்க்குறத விட ஃபால் சீசன்லேயும் அந்த கலர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா, அந்த டைம் இல்லைன்னா சம்மர் டைமில் பார்த்துருந்தோன்னா இன்னுமே இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்திருக்கும். பட் இப்போவே வந்து நாங்கள் இந்த டைம் போகும்போதே அந்த இலையெல்லாம் உதிர்ந்து இருக்கும்போதே வந்து இந்த பிளேஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது.
இங்கே எல்லாருமே நிறைய அந்த டக் அப்புறம் அந்த கூஸ் எல்லாத்துக்கும் வந்து ஃபுட் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வெளியில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தா, அங்கே நிறைய மயில் அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து ஃபுட்டெல்லாம் குடுத்துட்டுருந்தாங்க. என்ன இது அப்படின்ட்டு ஐ மீன் இங்கே மோஸ்ட்டாக வந்து மயில் வந்து இந்த மாரி ஃப்ரீயா விட்டு நான் எந்த பார்க்லயும் பார்த்ததில்ல. மோஸ்ட்டாக எல்லாமே வந்து அடைச்சி வச்சிருக்க மாரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து ஃப்ரீயா அந்த மயில் வந்து அங்கேயே நார்மலா நடந்துட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ஃபேமிலி வந்து அந்த இது எல்லாத்துக்குமே வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க, பறவைகள் எல்லாத்துக்குமே. ஸோ நாங்க அங்கே போயிட்டுருக்கும்போது எங்கேயுமே வந்து கேட்டாங்க, "நீங்க குடுக்குறீங்களா? குடுக்குறதுனா குடுங்க." அப்படின்ற மாரி நிறைய வந்து ஆஃபர் பண்ணாங்க. அந்த ஃபுட் எல்லாம் குடுத்தாங்க. குடுத்ததுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் போயிட்டு எல்லாம் ஒரு இதுக்கும் குடுத்துட்டு இருந்தாரு. அந்த கையில வந்து அந்த சிட்டுக்குருவிலாம் வந்து கையிலேயே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுதுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க அந்த உள்ள ஒரு ஏரியா இருக்கு. அங்க போயிட்டு நின்று 2 கையும் இப்படி காமிச்சிங்கன்னா, நெறைய அந்த சிட்டுக்குருவி வந்து உட்காரும். நீங்க உள்ள வேணா போய் ட்ரை பண்ணுங்க, அந்த மரத்துக்கு நடுவுல." அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க இங்கேயே இருந்து எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த மயிலும் வந்து நம்ம குடுக்குறதெல்லாம் வந்து அழகா வந்து சாப்பிட ஆரம்பிச்சது. இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இது நார்மலா போனோம். இந்த மாரி ஒரு விஷயம் அந்த பார்க்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது. இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப பிளான்லாம் பண்ணி போல. ஜஸ்ட்டு சும்மா ஒரு பிளான் பண்ணோம். சடனா போனனால பெருசா எந்த பிளானுமே இல்ல. இது ஜஸ்ட்டு பக்கத்துல இந்த மாரி ஒரு பார்க் இருக்கு அப்படின்ற மாரி ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தாங்க. "நீங்க அங்க போய் செக் பண்ணுங்க. இந்த பிளேஸ்லாம் நல்லாயிருக்குன்ற" மாரி ஒரு லிஸ்ட் சொன்னாங்க. ஸோ அது வச்சு தான் நாங்க போனோம். பட் இது வந்து நாங்க பண்ணது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நாங்க இங்கேயே கொஞ்ச நேரம் வந்து ஒரு 1 ஹவர் மேல இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ அழகா இருந்தது எல்லாமே. கொஞ்ச நேரம் கழிச்சு நெறைய அந்த டக்கு, கூஸு எல்லாமே வர ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட்டு நாங்க போனப்போ 1 மைல் அந்த மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்க அப்படியே எல்லாரும் அந்த ஃபுட்டு குடுக்க குடுக்க வந்து ஆல்மோஸ்ட் 4 மைல் கிட்ட வந்துருச்சு. அது இல்லாம அந்த பார்க்லேயே நெறைய மயில் இருக்கும் எல்லா பிளேஸ்லேயும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க.
இந்த சிட்டுக்குருவி வந்து நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம கை நீட்டினாவே அந்த ஃபுட்டு இருந்துச்சுன்னா வந்து கடகடன்னு 2, 3 சிட்டுக்குருவி வந்து வந்து உடனே உடனே அது உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சது. அது ரொம்ப அழகா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் ஃபுல்லாவே நெறைய டக்கு இது அப்புறம் அணில் கூட நெறைய வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் இங்கேயே ஒரே பிளேஸ்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணா, நெக்ஸ்ட் பிளேஸ்லாம் பார்க்க முடியாதுன்ட்டு நாங்க அங்கேருந்து கிளம்பி, அடுத்து அந்த பார்க்கில் வேறு என்னலாம் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பார்க்கில் ஆல்மோஸ்ட் எங்கே பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு மயில் வந்து அங்கங்கே இருந்துகிட்டே நடந்துகிட்டே தான் இருந்துச்சு, கத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த மயில் வந்து ரொம்ப கிட்டேயே வந்து இருந்துச்சு. சரி நாங்களும் வந்து ஏதாவது அந்த தோகை விரிக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ண மாதிரி பண்ணுச்சு. சரி அப்புறம் பார்த்தா அகெயின் நார்மல் ஆயிடுச்சு. சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து அகெயின் நாங்கள் பிளேசஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிளேஸ் வந்து அந்த பார்க்கோட சில்ட்ரன்ஸ் ஃபார்மு. இதில் வந்து நிறைய அனிமல்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க போல இருக்குது. பட் இப்போ வந்து வின்டர் சீசன்னால் இந்த பிளேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு சில அனிமல்ஸ் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. இந்த பிளேஸில் இந்த ஹவுஸ் மாதிரி இருக்கு இல்லையா குட்டியாக, அதில் வந்து அந்த குருவிங்க அந்த மாதிரி பறவைகள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே நிறைய வந்து வச்சுருந்தாங்க. அந்த பிக்கு, அப்புறம் வந்து ஆடு, இது எல்லாமே வந்து உள்ளே இருந்துச்சு. இந்த பிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அது கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி காம்பினேஷனில் இருந்துச்சு.
இது எல்லாமே வந்து ஆடுங்கலாம் இருந்த ஏரியா. இது எல்லாமே ரொம்ப உள்ளே இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்திருந்தேன் இந்த பிளேஸஸ் எல்லாமே. பட் இது வந்து நார்மல் சம்மர் சீசனில் ஓப்பனாக இருக்கும் போல இருக்குது. நம்ம அங்கே போய் டைரெக்டாக போயிட்டு ஃபீட் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம் போல். பட் இப்போ வந்து க்ளோஸ்டாக இருக்கனால எல்லாமே உள்ளே இருந்து ஜஸ்ட்டு நாங்கள் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பார்க்கோட வீடியோ வந்து அவ்வளோதான். இதுக்கு அடுத்து வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பிளேஸ்க்கு போனோமோ அந்த வீடியோஸ் வந்து இதுக்கு அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.